10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 10,000 கரெக்டா தான் இருக்கு. இப்படி ஒருத்தருக்கா 10,000 எடுத்து கொடுத்தா வீட்டுல என்ன நிக்கும்? 2 குமரியிலும் சேர்ந்து வீட்டை நஷ்டப்படுத்திடுவாளோ போல இருக்கே. நாம சொன்னா யார் கேட்கா? உடனே மாமியார் கொடுமைங்க அவ. இந்த விஷயத்துல நான் எங்க அவளுவ கொடுமைப்படுத்தி அவளுவத என்னைய சேர்த்து கொடுமைப்படுத்தியாளுவ. இப்படி மாசம் 20,000 கொண்டு போய் கொடுத்தா வீட்டுல என்ன இருக்கா மிச்சம்? நம்மளே விவசாய தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி என்ன லட்ச லட்சமாவா நம்மளுக்கு வருமானம் வருது? இத சொன்னா நம்ம பொல்லாதவன்னு பேர் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனந்தப்பா குடுன்னு சொல்லிட்டாவே, இதுக்கு மேல நம்ம கொடுக்காம இருந்தா நல்லா இருக்குமா? அந்த மனுஷனுக்கு மரியாதை இல்லாம ஆயிரும். சொன்னதுக்காக கொடுத்து வைப்போம். இந்த ஒரு மாசத்துல என்னதான் 2 பேரும் வண்டியாளுவான்னு பாப்போம். அனாவசியமான செலவுகள் பண்ணி பார்க்கட்டும். அதுக்கு பிறகுதான் நான் யாருன்னு அவளுக்கு தெரியும். மாணிக்கா, ஏய் மாணிக்கா, மாணிக்கா. என்னம்மா? உங்க அப்பா நேத்து 10,000 கொடுக்க சொன்னாவல்ல, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாணிக்கா பார்த்து செலவு பண்ணு. குழந்தைகிட்ட கொடுத்துருங்கம்மா, நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன். இங்க பாரு மாணிக்கா, உன் தம்பி கிட்ட தான் 10,000 கொடுத்தேன். அவளை நம்பி நான் கொடுக்கல, அவனை நம்பி தான் கொடுத்தேன். அதே மாதிரி உன்னை நம்பி தான் இந்த 10,000 தாரேன். இத பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்பட்டா மட்டும் எடுத்து செலவு பண்ணுங்க. அனாவசியமான செலவுகளை பண்ணிட்டு மாசம் மாசம் என்கிட்ட வந்து கேட்டாலாம் தர முடியாது. தோட்டத்துல என்னென்ன வருமானம் வருது, எப்படி வருதுன்னு உனக்கு தெரியும்ல? அதுக்கு தக்கனதான் நம்ம செலவு பண்ண முடியும். ஒரு ரூபாயும் சம்பாதிக்கிறதுக்கு நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த வேண்டி இருக்கு. அதனால ரூபாயை ஒண்ணு பார்த்து பார்த்து செலவு பண்ண பழகிடுங்க. ஏம்மா, நாங்க பார்த்து பார்த்தாம செலவு பண்ணுவோம். தேவைக்கு இப்போ ரூபாயே இல்லைன்னு கேட்டேன். சரி மாணிக்கா, இந்த வாங்கிக்க. அடுத்த மாசத்துக்கு இந்த ரூபாயை வச்சுக்க மாணிக்கா. ஓயாம வந்து ரூபான்லாம் கேட்கக்கூடாது. ஏத்தே, மாமா மாசம் 10,000 தர சொல்லியிருக்காவ. இந்த ரூபாயை நீங்க நாங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம்ல கணக்கே கூட நாங்களும் சொல்ல மாட்டோம். எங்க தேவைக்காக தான் நாங்க வாங்குறோம். தேவைப்பட்ட நேரம் செலவு பண்ணிக்கிடுவோம். ரூபாய் இருக்கோ இல்லையோ நீங்க மாசம் மாசம் எங்களுக்கு 10,000 தந்துடணும். என்ன செலவு பண்ணோம் ஏது செலவு பண்ணலாம் கேட்க கூடாது. பாத்தியா மாணிக்கா, 10,000 ரூபாய் தாங்க அப்படின்னு ஏதோ கெஞ்சிக்கிட்டு கேட்டா. இப்ப எத்தனை ரூல்ஸ் படியாம ரூல்ஸ். அவ இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாளா, நான் கேட்க கூடாதா? பணம் இருக்குதா இல்லையோ மாசம் மாசம் அவளுக்கு 10,000 கொடுத்துடணுமா? என்ன அவ என்கிட்ட கந்து வெட்டிக்கா கொடுத்து வச்சிருந்தா? ரொம்ப அதிகாரமா கேட்டுட்டு இருக்கா. நீ பாத்துக்கிட்டு நிக்க. கொஞ்சம் நஞ்ச கிடையாது மாணிக்கா, இது 10,000 ரூபாய். அவ இஷ்டத்துக்கு செலவழிக்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏம்மா, குழந்தை அப்படிலாம் பண்ண மாட்டாமா, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு மாணிக்கா, இந்த குமரி சரி கிடையாது. அவளை கூட ஒரு கரையில சேர்த்துடலாம். இவளெல்லாம் எதுலயுமே சேர்க்க முடியாது. ஏம்மா, அப்படிலாம் இல்லம்மா. வேற எதுக்கு அவ மாசம் மாசம் 10,000 வேணும்னு கேட்டுட்டு இருக்கா? ஏத்தே, மாமா அப்படிதானே சொன்னாவ, நீங்க எதுக்கு மாத்தி மாத்தி பேசுறிய? கண்டிப்பா எங்களுக்கு மாசம் 10,000 வேணும். ஆமாம்மா, மாசம் ஒரு 10,000 கூட இல்லைன்னா எப்படி? நாங்க என்ன ஒரு நாளைக்கு 10,000 செலவு பண்றோம், ஒரு மாசத்துக்கு தானமா கேக்குறோம். அப்ப என்னதுக்கு செலவு பண்ணியே, என்னெல்லாம் வாங்குனியேன்னு எனக்கு சொல்லணும். அதெல்லாம் சொல்ல முடியாது தே. பாரு மாணிக்கா, அவ என்ன சொல்லியான்னு பாரு. நாங்க எங்கேயாவது வெளியே போவோம், ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் ஆசைப்பட்டதை. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட கணக்கு சொல்லிட்டு இருக்க முடியுமா? மாணிக்கா, இத்தனை நாளா இவளை கூட்டிட்டு ஊர் சுத்திட்டு தெரிஞ்சியா? இல்ல இனி வேலைக்கு போகாம இவளை கூட்டிட்டு சுத்தலாம்னு ஆசையில இருக்கியா? ஏம்மா, அப்படிலாம் இல்லம்மா. வேற எதுக்கு அந்த குமரி அப்படி பேசியா? நீ எதுக்கு கேட்டு நிக்க மாணிக்கா? ஏம்மா, அவ எதுக்கு சொல்றானா, ஒருவேளை நாங்க எங்கேயாவது வெளியே போனோம்னு வச்சுக்க, அப்ப ஏதாவது செலவாச்சுன்னா நீ கேட்க கூடாதுன்னு சொல்லியாமா. அப்போ வெளிய போய் ஊர் சுத்தலாம் நீ நினைக்க அப்படிதானே? ஏம்மா, அப்படிலாம் இல்லம்மா. வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வந்த பணத்தை ஒண்ணு கூட என்கிட்ட தரல, அவளுக்கு நீயே செலவு பண்ணிட்டா. நான் கூட நம்ம பிள்ளை அனாவசியமா செலவு பண்ண மாட்டேனே, அதனால வச்சுக்கிட்டு போட்டோன்னு விட்டுட்டேன். நீ என்னன்னா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இப்ப ரூபாய் இல்லங்க. அப்படி என்னதான் வாங்கினா என்ன செஞ்ச மாணிக்கா? அம்மா, கல்யாணத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணல, அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு நகை வாங்குறதுக்கு 7 ரூபா தானமா கேட்டீங்க. இப்போ வரைக்கும் சரோஜா குழந்தைக்கு தொட்டில் வாங்கினது எல்லாமே என் காசுல இருந்துதா. அப்படி இப்படியுமா கொஞ்சம் கொஞ்சமா செலவாயிடுச்சுமா. எல்லாத்துக்கும் ஓயாம கணக்கு சொல்ல முடியுமா? அப்படினா உன் கையில ரூபாய் இருந்தா அனாவசியமா செலவுகள் செய்ய அப்படிதானே? அனாவசியமாலாம் எதுவுமே செய்யலமா. கொஞ்சம் கொஞ்சமா செலவாகுது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? உங்க கல்யாணத்துக்கு இவளுக்கு ஏன் நகையை தானே
தாலி வாங்குறதுக்கு மோதிரம் வாங்குறதுக்குலாம் என் காசு தானமா செலவாச்சு. அந்த மாதிரி சின்ன சின்னதா வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாலும் நான் தானமா செலவு பண்றேன். நான் என்னைக்காவது உங்ககிட்ட காசு ஏதாவது கேட்டிருக்கேனா? இது வரைக்கும் நான் காசு அவ்வளவா கேட்டு வாங்கினதே இல்லம்மா. ஏன்னா என் காசு தான் எல்லாத்துக்குமே செலவு பண்ணிட்டு இருக்கேன். தம்பி கல்யாணத்துக்கும் எல்லா செலவும் நான் தான் பண்ணேன். வேற எப்படிமா இருக்கும்? நான் என்ன 50 வருஷமா போய் வேலை பார்த்தேன்? ஒரு 5 வருஷம் தான் வேலை பார்த்துருப்பேன். வேணா இப்ப கூட சொல்லுங்க, நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சிட்டு வரட்டுமா? இதே எங்க தனிப்பட்ட தேவைக்கு மட்டும்தான். வீட்டுக்குன்னு பொதுவா ஏதாவது செலவு பண்ணணும்னா நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். அதுக்கு நீங்க தான் தரணும். ஏங்க உங்க அம்மையை பாத்தீங்களா? நீங்க எங்க போனாலும் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் நீங்க தான் செலவு பண்றீங்க. உங்க அம்மா என்ன மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காம பாருங்க. உங்க ரூபாய் நீங்களே வச்சிருக்கணும். அவங்களுக்காக எல்லாத்துக்கும் எடுத்து எடுத்து செலவு பண்ணிருக்க கூடாதுங்க. உங்க அம்மை கால் உடைஞ்சிருக்கும் போது கூட நீங்க தானே செலவு பண்ணீங்க. நிறைய விஷயத்துக்கு நான் தான் பண்ணேன் குழந்தை. அம்மாட்டையும் அப்பாட்டையும் நான் அவ்வளவா ரூபாயை கேட்டதே கிடையாது. நீங்க கேட்டு வாங்கியிருக்கணுங்க. எல்லாத்துக்கும் உங்க கையில இருந்த ரூபாய் செலவு பண்ணிட்டு இப்ப கையேந்திட்டு நிக்கல. இந்த 10,000 எல்லாம் என்ன பார்த்தோம் நீங்களே சொல்லுங்க. குழந்தை, இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்போம். வேற ஏதாவது தேவைகள் இருந்தா அம்மாட்ட ரூபா வாங்கிக்கலாம், சரியா? ஆமா, உங்க அம்மா சேர்த்து வைக்க விட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாவ. இப்ப என்ன சொல்லிட்டு போறாவ கேட்டீங்களா நீங்க? 10,000 என்னென்ன செலவு பண்ணோன்னே வீட்டை சொல்லணுமா? இல்லைன்னா இதை செலவு பண்ணாம அடுத்த மாசத்துக்கு வச்சுக்கிட்டோமா வீட்டை கேட்க கூடாதான். இவ்வளோ கண்டிஷன் போட்டு தான் இந்த ரூபாய் உங்க கையில தந்திருக்காவ. அதனால உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. அனாவசியமா எந்த இதுக்கும் நீங்க எடுத்து ரூபாய் கொடுக்க கூடாது. இந்த ரூபாயை நீங்க அக்கௌண்ட்லயும் போடாண்டாம். இதை என்ன செலவு பண்ணான்னு எனக்கு தெரியும், என்கிட்ட தாங்க. குழந்தை, அனாவசியமா எதுவும் செலவு பண்ணிடாது குழந்தை. எங்க அம்மாட்ட அப்புறம் ஏச்சு வாங்க முடியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே. நீங்க மாசம் மாசம் உங்க அம்மாட்ட 10,000 கேட்டு வாங்கக்கு பாருங்க. சரி குழந்தை, ரூபாயை கொண்டு போய் பத்திரமா உள்ள வை. நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. என்ன அனுஷ்கா, என்ன பிரச்சனை? அத்தை, இவரை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லுங்க. இன்னைக்கு லீவு தானே. நான் எங்க வீட்டுல நாங்க வாரோன்னு சொல்லிட்டேன். கூட்டிட்டு போக சொல்லுங்க அத்தை. நான் தான் உங்ககிட்ட போன வாரமே கேட்டேன்ல. பிரவீனே, அதான் கேட்கல, கூட்டிட்டு போ. ஏமா, என்னால இன்னைக்கு கூட்டிட்டு போக முடியாதுமா. வேணா ஆட்டோ பிடிச்சு விடுறேன், தனியா போயிட்டு வர சொல்லுங்க. ஏன் பிரவீன் அப்படி சொல்லியா? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இவளை எங்கேயும் என்னால கூட்டிட்டு போக முடியாது. பிரவீன், அவதான் போன வாரமே சொன்னால இந்த வாரம் கூட்டிட்டு போனி. வேற நீ கூட்டிட்டு போக மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வாரேன்னு சொல்லிட்டேன். இவ திடீர்னு நினைச்சு ஒண்ணு சொல்லுவா. அதெல்லாம் என்னால செய்ய முடியாதுமா. போனோன்னா நான் ஆட்டோ பிடிச்சு விடுறேன். இவளை மட்டும் தனியா போயிட்டு வர சொல்லுங்க. என்னால இப்ப எங்கேயும் கூட்டிட்டுலாம் போக முடியாது. பாத்தீங்களா இவர் எப்படி பேசுறாருன்னு? நான் உங்ககிட்ட இதுக்கு தான் போன வாரமே சொன்னேன். நீங்க தான் வருவாருன்னு சொன்னீங்க. அதனாலதான் காலையில எழுந்து கிளம்பி ரெடியா இருக்கேன். இவரை ஒழுங்கா கூட்டிட்டு போய் சொல்லுங்க. எங்க அப்பா அம்மா நாங்க வருவோன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இவரும் வரான்னு சொன்னதுனால அங்க தடபடலாம் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே இவரால வேஸ்ட் ஆயிரும். 2 பேருக்கு கூட சமைக்க போறவ, அதுல என்ன வேஸ்ட் ஆயிர போகுது? இதெல்லாம் நீ பேசாத அனுஷ்கா. வேஸ்ட் ஆகுதோ இல்லையா, அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கல்ல. நான் நேத்தே போன் போட்டு வாரேன்னு சொல்லியிருக்கேன். இப்படி இவர் வராம நான் மட்டும் போய் நின்னா நல்லாவா இருக்கும்? கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்டுக்கு போனோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவர் ஒரு நாள் கூட எங்க வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டே போகல. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போக வேண்டாம், எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லுங்க. அடுத்த வாரம் இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக சொல்லுங்க. பிரவீன், அதான் ஃப்ரெண்டுங்க கூட அடிக்கடி சுத்த போறல்ல. இன்னைக்கு ஒரு நாள் அவ வீட்டுக்கு போனே அவ ஆசைப்படியல்ல, கூட்டிட்டு போ. மம்மி, ஃப்ரெண்ட்ஸுங்க கோச்சிப்பாங்க மம்மி. அப்புறம் எங்கேயுமே வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஏல, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம். அவனும் எதுக்கு உன் மேல கோவப்படணும்? ஒரு நாள் போக முடியும், ஒரு நாள் போக முடியாது. அதுக்கு வரண்டான்னு சொல்லுவானுல, கோவமும் படுவானுல. நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், இவளை கூட்டிட்டு அவ வீட்டுக்கு போ. மம்மி சொன்னா புரிஞ்சுக்கங்க மம்மி. பிரவீனே, நான் சொல்லியதை நீ கேளு. ஒழுங்கா அவளை கூட்டிகிட்டு போயிட்டு சாயங்காலமா வீட்டுக்கு வந்துருங்க. அத்தை, நாளைக்கு காலையில தான் வருவோம். சரி, எப்போ வந்தாலும் சரி. ஆனால் அவன் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துருங்க. பிரவீன், கூட்டிகிட்டு கிளம்பு. மம்மி, நான் வேணா கூட்டிட்டு போயிட்டு மதியம் சாப்பிட்ட உடனே கிளம்பி வந்துடுறேன். இவ வேணா எத்தனை நாள் வேணாலும் அங்கேயே இருக்கட்டும், என்னால இருக்க முடியாது. இல்லை, முதல்ல கூட்டிகிட்டு போ. அங்கே போனதுக்கு பிறகு என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்க. கிளம்புங்க 2 பேரும். அனுஷ்கா, அவன் மாறேன்னு சொல்லிட்டான், கூட்டிகிட்டு கிளம்பு. சரி அத்தை. இப்போ வலிக்கு வந்தீங்களா? உங்க அம்மா சொன்னாதான் கேட்பீங்களோ? ஏன் நான் சொன்னா கேட்க முடியாதோ? அனுஷ்கா, ரொம்ப பேசாத.
சீக்கிரமா கிளம்புறதா இருந்தா கிளம்பு, கூட்டிட்டு போற, இல்லைன்னா கூட்டிட்டு போக மாட்டேன். நான் கிளம்பி ரெடியா தான் இருக்கேன், வாங்க போவோம். இந்த 10,000 ரூபாய் என்ன பண்ணலாம்? அடுத்த மாதம் இந்த ரூபா கையில் இருந்தனா கிளவி கண்டிப்பாக அதையே வச்சுக்கேங்கும். இன்னொரு 10,000 தரவே தராது. இதை செலவு பண்ணியே ஆகணும். என்ன செலவு பண்ணலாம், என்ன வாங்கலாம்? பேசாமல் பொங்கலுக்கு பட்டுப்புடவை வாங்கிடலாமா? போக்கிக்கு ஒன்று வேணும், பொங்கலுக்கு ஒன்று வேணும், மாட்டு பொங்கலுக்கு ஒன்று வேணும். 3 புடவை தேவைப்படுது. வாங்கிட்டா என்ன 10,000க்கு 3 பட்டுப்புடவை வருமா? கடைக்கு போய் கேட்டால் தெரிஞ்சிட போகுது. ஆனால் புடவை வாங்கினாச்சுன்னா அந்த கிளவி வீண் செலவு பண்ணிட்டானே ஒப்பாரில் வைக்கும். பொங்கலுக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் துணி எடுத்துறதானே ஜீவாவே, அதுலேயே நம்மளுக்கு தேவையான துணியெல்லாம் வாங்கிடலாமே. அப்படின்னா இதுக்கு வேற ஏதாவது வாங்கணும். வீட்லேயும் ஏச்சு வாங்கக்கூடாது, வீண் செலவாகவும் இருந்துடக்கூடாது. உபயோகமாக இருக்கணுமே. அப்படி உபயோகமாக வாங்கன்னா என்ன பொருள் வாங்கலாம்? நல்லா யோசிச்சு கண்டுபிடிக்கிறேன். 10,000 இந்த மாதமே நான் செலவு பண்ணி காட்டுறேன்.